ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2024 பாக்ஸ் ஆஃபீஸே பதம் பார்த்த டாப் 10 இந்திய படங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த இடத்துல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச புஷ்பா 2 தான். சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தானா நடித்த புஷ்பா 2 திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 1500 கோடிக்கு மேலே வசூலித்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. ரெண்டாவது கல்கி 2898 AD. இந்த படத்தை நாக் அஸ்வினி இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன் நடிச்சிருப்பாங்க. கல்கி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 1040 கோடி வசூலிச்சு ரெண்டாவது இடத்துல இருக்கு. அடுத்து பார்க்கும்போது ஸ்ரீ 2 திரைப்படம், அதாவது இது பாக்ஸ் ஆஃபீஸில் 3rd பிளேஸில் இருக்கு. பாலிவுட் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 875 கோடி வசூலிச்சு 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது தேவரா. கொரட்லா சிவா இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர், ஜான்வி கபூர் நடித்த தேவரா படம் 500 கோடிக்கு மேலே வசூலிச்சிருக்கு. 5வது இடத்துல இருக்கிறது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிச்ச கோட் திரைப்படம். பாக்ஸ் ஆஃபீஸில் 475 கோடிக்கு மேலே வசூலிச்சு 5th பிளேஸை கைப்பற்றியிருக்கு. 6வது இடத்துல புல் புள்ளியா 3 அப்படிங்கிற பாலிவுட் திரைப்படம். இது புல் புள்ளியா 3ங்கிறது 3வது பாகம். 417 கோடி வசூலிச்சு 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. 7வது இடத்துல சிங்கம் அகைன், அஜய் தேவ்கன் நடிச்ச சிங்கம் அகைன் திரைப்படம் 389 கோடி வசூலிச்சு 7வது இடத்துல பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கு. 8வது இடத்துல ஃபைட்டர், ஹிருத்திக் ரோஷன் நடிப்பில் வெளிவந்த ஃபைட்டர் திரைப்படம் 359 கோடி வசூலிச்சு 8வது இடத்துல பிடிச்சிருக்கு. அமரன் திரைப்படம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கமலஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிச்சு சக்கப்போடு போட்டது தான் அமரன் திரைப்படம். இது 350 கோடி கிட்ட வசூலிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் 9வது இடத்துல இருக்கு. 10வது இடத்துல இருக்கிற படம் ஹனுமன். தெலுங்குல பிரசாத் வர்மா இயக்கத்தில் வெளியான ஃபேண்டசி திரைப்படமான ஹனுமன் 300 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு கடைசி இடத்தை பிடிச்சிருக்கு. இதுதான் டாப் 10 திரைப்படங்கள், அதாவது 2024 பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கிற டாப் 10 திரைப்படங்கள்லாம் நான் இப்போ சொன்னது தான். இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.